நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நீதியை வழங்குக தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிய அரசியல் கட்சிகள் என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக அது வெளியாகி இருக்கிறது. சிறு குறைபாடுகள் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் நேற்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளை சந்தித்த போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதோடு இந்த பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு செல்லாமல் தீர்ப்பதற்கு முயற்சிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே நீதிமன்றம் செல்லாமல் இந்த விடயம் முடிந்தால் அது மிகவும் வசதியாக இருக்கும் என்று கட்சி செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலின் போது பணத்தை எவ்வாறு செலவிடுவது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் மற்றும் அவற்றின் பின்னணியில் உள்ள காரணங்கள் குறித்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த விரிவான தகவல்களை வழங்கியதாகவும் அறியப்படுகின்றது. மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்கள் பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பல கட்சிகள் நீதிமன்றத்துக்கு செல்ல ஆலோசித்து வரும் நிலையில் நேற்று இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரச அச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்பதாக அந்த செய்தி இருப்பதை காணலாம். இதேபோல நேற்று தினம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அரசியல் கட்சியினுடைய செயலாளர்களுடன் சந்திப்பின் போது இந்த நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேட்புமனுக்கள் தொடர்பான விடயம் குறித்து காணப்படுத்துங்கள், எனவே அவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அவர்கள் இவ்வாறு கோரிக்கொண்டு முன்வைக்க இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் அதிகளவான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் இருக்கிறது. எனவே அது தொடர்பாக அவர்கள் நீதிமன்றம் செல்லப் போவதாக அறிவித்திருக்கின்ற செய்தி ஒன்றும் இன்றைய தமிழன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. வேட்புமனு நிராகரிப்பு உயர் நீதிமன்றில் வழக்கு, சங்கு மான் கட்சிகள் முடிவு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்கள் கூட்டணியும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவிருக்கின்றன. நாளை செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் என 2 கட்சி வட்டாரங்களும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெஃப்ரி அழகரட்னமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் நிசாம் காரியப்பெரும் இவ்வாறு முன்னிலையாக இருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த வேட்புமனுக்கள் அதிக அளவில் கிட்டத்தட்ட 2900க்கும் அதிகமான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அவற்றில் கிட்டத்தட்ட 425க்கும் அதிகமான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதில் பிரதானமாக சரியான துணை ஆவணங்கள், பிறப்புச் சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தப்படுதல், பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட விடயங்களை தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையிலான ஆவணங்கள் சரியான முறையில் வைக்கப்படாமை, அதே போல புதிய தேர்தல் சட்டங்களுக்கு அமைய பெண் பிரதிநிதித்துவம் அதிக இருக்க வேண்டும், 50% பெண் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், 25% இளைஞர் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் கவனித்துதான் இந்த நிராகரிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்களுக்கு எதிராகத்தான் இப்போது அரசியல் கட்சிகள் தங்கள் நிராகரிக்கப்பட்ட இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை கூறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த ரிஜெக்ட் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான விடயங்களை மீள ரிவைஸ் செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதாக தெரிவிக்கின்ற கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். எலெக்ஷன் கமிஷன் ரிஃப்யூஸ் டு ரிவிசிஸ்ட் ரிஜெக்ட் நாமினேஷன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தல்கள் ஆணைக்குழு தகவலை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீள தங்களுக்கு அதனை வழங்குவதற்கான அல்லது அதனை நிராகரிப்பை ரத்து செய்வதற்கான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அரசியல் கட்சிகள் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்திருந்தாலும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்ற முக்கியமான விவகாரம் இவ்வாறு நாமினேஷன்கள் அவை நிராகரிக்கப்பட்டவையாக இருக்கும். காரணம், நாங்கள் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்களை கடுமையாக அமல்படுத்தி இம்முறை நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதன் காரணமாக நாங்கள் நிச்சயமாக அதனை ரிவைஸ் செய்ய மாட்டோம் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்ற கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அது தொடர்பான செய்திதான் டெய்லி மிரர் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது சட்டத்துக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விவகாரம் என்பதால் அந்த விடயங்களை எங்களால் மீள இது பண்ண முடியாது, அதாவது மீள ரத்து செய்ய முடியாது என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டவட்டமாக அறிவித்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.